விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்ன உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா ஏன்டா இந்த மாதிரி போய் கலையிற இப்ப சொல்றாரு இந்த மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வருவான் புடுங்குவான் கட்டர் மயிருக்கு வருவானடா விஜய். நீ உச்சத்தை விட்டுட்டு வா வருவாயை விட்டுட்டு வான்னு உன் வீட்டுல நிக்கிற வாயில் காவலம் கூட உன்னை கூப்பிடல எதுக்கு வந்த அவருடைய கால் மயிருக்கு விஜய் சரியா வருவாரா? சைக்கோடா ஒரு சைக்கோ கிட்ட இத்தனை லட்சம் பேர் கூடி நிக்கிறான்னு சொல்லு. டிவிக்கு மாதிரி ஒரு தற்கொலை கூட்டணி ஒரு இளவும் தெரியாது. மனைவியை இயக்குவது யாராமா? திமுக. என்ன உன் மனைவியை திமுக இயக்குதுன்னா உன் மனைவியை கூட கட்டுப்படுத்த முடியாத நீ எப்படா தலைவனாப்ப? உங்க பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்க மாதிரியா? பைத்தியக்கார பையன் மகனே, நான் மக்களுக்காக போராட எந்த எல்லைக்கும் நான் புரிந்துவேன். எதனா விட்டு பொண்டாட்டி பிள்ளை விட்டு வந்திருக்காப்ல. அதுலயும் திமுக இருக்கக்கூடிய நம்ம அண்ணன் நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்கான். திடீர் பாசத்துக்கு காரணம் இல்லை. நம்ம பங்காளி சட்டை எப்பவும் வச்சுக்கலாம். இந்த விஜயை மட்டும் விட்டுறாதீங்க. ஓம் காலி ஜெய் காலி விஜய் ஒரு ஓடு காலி. இந்த மாதிரி பிக்காரி பேலோட நானு மோட்டர் பிக் தரேன், கார் தரேன், பெட்ரோல் எவ்வளவு தெரியும் பாப்பனா? ஆனா அதே மனுஷனை மன்னிச்சு விட்டு பாருங்க, வாழ்நாள் முழுக்க நிம்மதியா இருக்கு. அவ்வளவுதான் மேட்ரு. Kill them with your success, bury them with your smile.